அனைவருக்கும் வணக்கம். நான் என் நவனித், ஸ்ரீ கோதை வாஸ்துலேருந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா தென்காசியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ஸ்ரீ கோதை வாஸ்துவோடைய கைடன்ஸ் அடிப்படையில் இந்த வீடு டிசைன் செய்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய வீடு. இந்த மனையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30x60 சைஸில் இந்த மனை இருக்குது. இதில் ஒரு 2 BHK இதில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு வடக்கு பார்த்த மனைன்னு சொல்லியிருக்கிறேன். வடக்கு ஈசானியத்தில் தலைவாசல் வச்சுருக்கிறோம். அந்த வாசலுக்கு 2 புறமும், வலதுபுறம் 2 புறமும் ஜன்னல்கள் வச்சுருக்கிறோம். நம்ம தொடர்ந்து முன்னாடி போகும்போது இந்த ஈசானியத்தில் நம்ம சம்பு ப்ளஸ் போர் இங்கே தான் ஈசானியத்தில் போட்டிருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் நம்ம ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா செப்டி டேங்க்கான ஓப்பனிங் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம நின்றுட்டுருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே தான் சம்பும் இருக்குது. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு வீட்டுக்கு நீங்கள் செப்டி டேங்க் போடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த இடத்துக்கு சம்பு வரணும். அதுதான் வாஸ்து அடிப்படை விதி. இது ஏன்னு பார்த்தோம்னா, ஈசானியத்தை தாழ்ந்து தான் ஒரு மனை மொத்தமாகவே ஈசானியத்தை பார்த்து தான் இருக்கணும். ஈசானியத்தை பார்த்து தாழ்ந்து தான் இருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஈசானியத்தில் அதிகமான பள்ளம் இருக்கணும் தான் இதில் காரணம். அந்த அடிப்படையில் ஈசானியத்தில் இருக்கக்கூடிய சம்போட கெப்பாசிட்டி 5000 லிட்டரும், வாயு மூலையில் இருக்கக்கூடிய செப்டி டேங்கோட கெப்பாசிட்டி 4000 லிட்டரும் கெப்பாசிட்டியும் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மனை ஈசானியத்தை சார்ந்து வந்துடும். சரிங்களா, தாழ்வாக வந்துடும். இதில் ஓப்பனிங் உங்களுக்கு நம்ம பார்க்கும்போது தெரியும். சரிங்களா, அதே போல் நம்ம வாயு மூலையில் ஓப்பன் படிக்கட்டு கொடுத்துருக்கோம். இது க்ளோஸ்ட் படிக்கட்டு கிடையாது. அப்படின்னு படிக்கட்டு ஏறி உள்ளே வந்தோன்னா ஒரு 11x10 சைஸில் ஒரு செட் அவுட் ஏரியா, ஒரு வராண்டா மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போ கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இங்கே நம்ம ஜஸ்ட் உட்காந்து பேசுகிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இதில் ஒரு பெரிய சைஸாக நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா ஈசானியத்தில் வர்றதுனால சின்ன ரூமாக போடக்கூடாது அப்படிங்கிற பர்பஸுக்காக நம்ம கொஞ்சம் 10x11 போட்டிருக்கோம் அந்த இடத்துக்கு. அதுலேருந்து தொடர்ந்து நம்ம உள்ளே போனோம்னா ஒரு ஹால். அந்த ஹால் 17x16 சைஸில் ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்கோம். இதில் குறிப்பாக கவனிக்கணும் என்னென்னா, ஒரு வாஸ்து பர்ஃபெக்டான கான்செப்டில் கிழக்கு பக்கம் அதிகமாக இடம் இருக்கணும்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, சூரிய ஒளி நல்லா வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பர்பஸுக்காக. ஸோ இந்த இடத்துல கிழக்கு பக்கம் ரொம்ப குறைவான இடம் தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த விட இடம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம 1 அடி கேப் போட்டு காம்பவுண்ட் வால் போகிறது பார்க்கும்போது ஒரு 3 அடி தான் வரும். 3 அடி 4 அடி தான் கேப் இருக்கும் கிழக்கு பகுதியில். அப்போ அந்த சன்லைட் டோட்டலாக உள்ளே கொண்டு வரணும், பகல் டயத்தில் நல்லா வெளிச்சம் இருக்கணும் அப்படின்ற பர்பஸுக்காக ஜன்னலை பெரிய ஜன்னலாக போட்டிருக்கோம். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது மதியம் ஒரு 12 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஹாலுக்குள்ளே வெளிச்சம் வந்திருக்கு வித்தவுட் லைட் சோர்ஸோட. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ எடுக்கப்பட்டது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக முன்னாடியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் எடுக்கப்பட்டது. ஸோ அங்கேருந்து நம்ம தொடர்ந்து முன்னேறி போகும்போது நம்ம ஈசானியத்துலேருந்து அக்னிக்கு பார்த்து போகிறோம். அக்னியில் பார்த்தோன்னா, அக்னியில் இருக்கக்கூடிய வாயு மூலையில் இங்கே நம்ம ஒரு பூஜாரை வச்சுருக்கோம். பூஜாரை எப்போவுமே அக்னி மூலையும் வாயு மூலையில் தான் இருக்கணும். இப்போ அக்னியில் இருக்கக்கூடிய மூலையில் வாயு மூலையில் நம்ம பூஜை ரூம் வச்சுருக்கோம். ஸோ 2 இடத்துல வைக்கலாம். ஸோ இது ஒரு இடம். ஏன்னா வீட்டுடைய ஓனர் எனக்கு கண்டிப்பாக பூஜை ரூம் தனியாக வேணும், செப்பரேட்டாக வேணும் அப்படி கேட்டதுனால நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஏன்னா வாயு மூலையில் அங்கே கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால. ஸோ அங்கேருந்து நம்ம மூவ் பண்ணி போகும்பொழுது கிச்சன் இருக்குது. இந்த கிச்சன் சைடு பார்த்திங்கன்னா சிங்க் நம்ம அந்த கிச்சனுக்கு ஈசானத்தில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்குது. அதுபோல் நம்ம எக்ஸாஸ்ட் கொடுக்கறது தெற்கு சுவரில் மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஓப்பனிங் எக்ஸாஸ்ட் அது வெளியே தான் கொடுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ அதனால் கொடுத்துருக்கோம். அது தேவையான வெளிச்சங்கள் வர்றதுக்காக ஜன்னல் ப்ரொவிஷன் கரெக்டாக கொடுத்துருக்கு. இது மேற்கு பக்கத்துலேயும் தெற்கு ஸ்லாப் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா ஹால் வழியாக இங்கே பார்க்கும்போது வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு. ஹாலிலேருந்து நேராக தென்மேற்கு பகுதி போனோம்னா இங்கே தான் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் என்னென்னா 12x16 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸான பெட்ரூம் தான் அது. ஸோ இதுக்கு அந்த ரூமுக்கு தெற்கு பக்கம் அக்னி உச்சத்தில் ஜன்னல் கொடுத்துருக்கோம். அதே போல் வாயு உச்சத்துலேயும் நம்ம ஜன்னல் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து நம்ம டாய்லெட்டுக்கு உள்ளே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்தாச்சு. இந்த டாய்லெட்டும் பார்க்கும்போது நம்ம மொத்த வீட்டு கணக்கில் எடுத்தோம்னா மேற்கு கணக்கில் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அங்கேருந்து இது வாயு மூல பெட்ரூம். அதை கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே உச்சத்தில் நம்ம ஜன்னல் கொடுத்துருக்குறோம். இதோட சைஸ் எப்படின்னா ஒரு 12x10 சைஸில். அந்த ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம். இதுவும் மத்திய மேற்கு பகுதியில் தான் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம்.
சரிங்களா? இப்போ நம்ம பொதுவாக என்ன நீங்கள் பெட்ரூமுக்கு தெற்கு பக்கம் டாய்லெட் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு வரும். இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, நம்ம பாத்ரூம் கிச்சன் டாய்லெட் வைக்கும்போது மொத்த வீடாக தான் நம்ம கணக்கெடுக்கணும். அப்படி பார்க்கும்போது மத்திய தெற்குக்கு வந்துருச்சா, மத்திய மேற்கு வந்துருச்சுன்னா சூப்பர். இந்த வீடு எப்படின்னா மத்திய மேற்கில் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ அங்கேருந்து வெளியே வந்தோன்னா படிக்கட்டு, வாயுமூல படிக்கட்டு வழியாக நம்ம மாடிக்கு போகலாம். படிக்கட்டு ஓப்பன் படிக்கட்டு தான் கொடுத்துருக்கோம். இது வந்து க்ளோஸ் படிக்கட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா க்ளோஸ்டாக கொடுக்கும்போது இது ஒரு அறையாக மாறும். அப்படி அறையாக மாறிச்சுன்னா ஈசானி வெட்டுப்பட்ட அமைப்பாக வந்துடும். அதுக்காக இது வந்து ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்கோம். இதான் மேலே கூட டெரஸோட வியூ. ரொம்ப அருமையான பிளான், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணமோ அதே மாதிரி ரொம்ப சூப்பராக அந்த பிளான் வந்திருக்கு. ஸோ இது போல் உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் கோதை வாஸ்துக்கு நீங்கள் தொடர்பு பண்ணலாம். நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோலையும் வரும். நீங்கள் நம்பர் கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நீங்களும் வாஸ்து சம்மந்தமாக சில விஷயங்களை தேடிட்டு இருக்கிறீங்க, இல்லை வாஸ்து எனக்கு ஆர்வமாக இருக்குது, நான் வாஸ்து நிறைய படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்ரீ கோதை வாஸ்து மூலமாக டைரக்ட் கிளாஸும் ஆன்லைன் கிளாஸும் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதம் ஜனவரி 19th வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் யாரும் படித்து நீங்களே உங்கள் வீடை கட்டணும்னு முடிவு பண்ணாலும் சரி, இல்லை நான் இருக்கிற வீடு சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவியல் ரீதியாக நீங்கள் வாஸ்து அப்ரோச் பண்ணு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கோதை வாஸ்துக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். தேங்க்யூ. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு?